ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வப்னாஸ் லவ்லி ட்ரீம்ஸ். எல்லாருக்கும் விஷிங் ஹாப்பி ஓணம். எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக சமாதானத்தோடு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி ஓணம் நான் விஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பெண்ணே உன் சக்தியை நீ உணரு. ஓகே, நிறைய பேர்த்துக்கு நம்மளோட சக்தியை நமக்கே தெரியாமல் இருக்குது. நம்ம மற்றவங்களுக்காக வாழறோம், நமக்காக நம்ம வாழ்கிறது கிடையாது. இன்னொன்று, யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா, நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். இன்னொருத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது பேசிடுவாங்களான்னு நினச்சி நம்ம பயந்து வாழக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வரணும். நமக்குள்ளே இருக்கிற திறமையை நம்ம கொண்டு வரணும். நமக்குள்ளே இருக்கிற தைரியத்தை நம்ம கொண்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது யாராக இருந்தாலும் சரி. இன்னொன்று, நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பேரண்ட்ஸுக்கு நம்ம நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், கரெக்டாக காலேஜ் போகணுமா, வந்தோமா, ஸ்கூல் போகணுமா, படித்தோமா, சாப்பிட்றத கொடுத்தோமா அப்படிங்கிற இல்லாமல் என்ன சொல்கிறோம், அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்காவது நம்மளுக்கு யாராவது நம்மளை குறைவாக பேசினாலோ, இல்லை சண்டேன்னு வந்தாலோ, இல்லை நியாயமில்லாத விஷயங்களுக்காக நம்மளை ஏதாவது சொன்னாங்களாம், நம்ம நிமிர்ந்து நின்று தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம என்ன அப்பா அம்மாவுக்கு ஏதாவது கெட்ட, நம்ம சண்டைன்னு போயிட்டோன்னா நம்ம வாயாடி நம்மளை சொல்லிடுவாங்களா, நம்ம அப்பா அம்மா கெட்ட பேர் வந்துடுமா, அடுத்தது நம்ம பூந்த வீட்டுக்கும் போனாலும் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமா, இப்போ அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமா, அடுத்தது நம்ம பிள்ளைங்களை குறித்து நம்ம பயப்படுவோம், பிள்ளைங்களுக்கு நம்ம எதாவது நடந்துக்கிற விதத்தில் பிள்ளைங்களை எதாவது எஃபெக்ட் பண்ணுமா, இப்படியே வாழ்ந்துட்டு அடுத்தது கொஞ்ச நாள் போனால் நமக்கு வயசாகிடும். வயசானதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த வயசான காலத்தை உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே இருக்கிற திறமை, நமக்குள்ளே இருக்கிற சக்தி, நமக்குள்ளே இருக்கிற தைரியம் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்றோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் தட்டி கேளுங்க, யாராக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்மளை யாராவது மட்டம் தட்டி உனக்கு இவ்வளோ தான் கேப்பபிள், உனக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, நீ இதுக்கு மேலே நீ உன்னால் ஒன்றும் முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி நம்மளை டிமோட்டிவ், நம்மளை தாழ்த்தி தராகரமாக பேசுகிறாங்கன்னா, தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதிலடி கொடுங்க. ஓகேவா? தைரியமாக பேசுங்க. நான் எல்லா நேரம் உங்களை கோவப்படுங்க, சும்மா ஜான்சி ராணி மாதிரி இருங்கன்னு சொல்லலை. ஆனால் எப்பப்போ நம்மளை அவங்க மரியாதை குறையாவோ தாழ்த்தி நம்மளை நடத்துகிறாங்களோ அன்றைக்கி அப்போ நீங்கள் உங்கள் மேலே எதுவுமே கிடையாது, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? எல்லாருக்கும் நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. மற்றவங்க யாராவது நமக்கு ஏதாவது 10 காசு கொடுக்க போகிறாங்களா, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு போட போகிறாங்களா? கிடையாது. அதனால் பெண்கள் எப்பயுமே உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிப்படுத்துங்க, நியாயத்துக்கு நில்லுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே போல் என்ன சொல்கிறது, ஹஸ்பண்டே நம்மளை ஏதாவது நம்மளை டிமோட்டிவ் பண்ணுறாங்க, இல்லை கையை ஓங்குறாங்க, இல்லை கோபத்தில் வேறு ஏதாவது வார்த்தைகளை விட்டுறாங்க அப்படின்னா அதை தயவு செய்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அதை தட்டி கேளுங்க. நீங்கள் பேசுகிற அளவுக்கு நான் ஆகலை, அதனால் நீங்கள் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இனி நாளைக்கு உங்களை திட்டுறதுக்கோ உங்களை அடிக்கிறதுக்கோ அவர் யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் வெளியே யாராக இருந்தாலும் நமக்கு மரியாதை கொடுக்கல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளை ஒரு இதுக்குள்ளே வைக்கிறாங்க, ஒரு கோவக்குள்ளே வைக்கிறாங்க, இங்கே தான் நீ உட்காரணும், இந்த வேலை தான் நடக்கணும், வேலைக்கு போனியா, வீட்டு வேலைக்கு பண்ணியா, பிள்ளைங்களை பார்த்தியா இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட உங்களோட திறமையை காட்டுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், தைரியமாக வாழுங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன இதுக்கு காரணம், என்ன ஒரு இதுனா, யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. என்னால் முடியும், எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எப்பயுமே தைரியமாக உங்களோட சக்தியை, உங்கள் பலத்தை நீங்கள் காட்டுங்க. எது குறித்தும் பயப்படாதீங்க. மனுஷங்களை குறித்து நீங்கள் என்றைக்குமே பயப்படாதீங்க. திறமையாக இருங்க, பலமாக எப்பயும் தட்டி கேளுங்க. அதே போல் எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக இருங்க, எல்லாருக்கிட்டேயும் சிரிச்ச முகத்தோட பொலைட்டாக நடந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு வேறு மோட்டிவேஷனோட உங்களை சந்திக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், விஷ் யூ ஹாப்பி ஓணம். தேங்க்யூ, பாய்.